언제일까? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸோட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். சொல்கிற மாதிரி பாக்ஸில் ஒன்றும் பெருசாக இல்லை. இது ஆல்ரெடி நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், கடையில் வச்சேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வாங்கியிருக்கிறது டெசர்ட் டைட்டானியம் கலரு. சிம் எஜெக்டர் டூல் இருக்கும், அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. பட் ஆனால் அதை நான் எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு ஒன்றுத்துக்கும் ஆகாத கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. இது வந்து ஒரு 512 GB வேரியண்ட்டு. ரைட் சைடில் ஒரு பவர் கீ, அப்புறம் ஒரு கேமரா கண்ட்ரோல் கீ. இந்த கீயை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கீ, அப்புறமேட்டு வால்யூம்ஸோட இது ஒரு சிம் ட்ரே ஒன்று இருக்குது. பாட்டமில் சார்ஜிங் போர்ட்டு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஃபோனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதோட டிஸ்பிளே தான். பஸ்ஸல்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளேவோட குவாலிட்டி தாறுமாறாக இருக்குங்க. சாம்சங் எல்லாம் தூக்கி சாப்பிட்ருவோம் போல் ஐஃபோனு. நல்ல பெட்டர் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே விஷயத்தில். கலர் எல்லாம் ரொம்ப நல்ல பஞ்சியாக இருக்குது. கிளாரிட்டி நல்ல செம்மையாக இருக்குது. பிரைட்னஸும் நல்ல பிரைட்னஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சேஞ்சஸ்ன்னு சொன்னால் இந்த கேமரா கண்ட்ரோல் தான். இந்த கேமரா கண்ட்ரோலு என்னை கேட்டால் சுத்த வேஸ்ட்டுங்க. நான் வந்து இந்த ஃபோனை ஒரு வாரமாக யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இதை ஒரு வாங்கின புதுசில் என்ன ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இது பெருசாக யூஸே ஆகலை. இது மெயினாக வந்து என்ன காரணம்னா, இது சிங்கிள் ப்ரெஸ்ஸில் வந்து நம்மளுக்கு கேமரா லான்ச் ஆகுது, ஓகே. பட் ஆனால் இதோட பொசிஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு கன்வீனியன்ஸாக தெரில. அதை விட ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், அதே மாதிரி டக்குன்னு வீடியோ சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துலையே நம்ம பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து நம்மளுக்கு அதோட அந்த ஜூமிங்கு இது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. இந்த அப்பப்போ சரியாக வரமாட்டேங்குது. அதே மாதிரி அதோட பொசிஷனிங் ரொம்ப ஒரு மாதிரி அனாயிங்காக இருக்குது. நம்மளால் டக்குன்னு ஆக்சஸ் பண்ண முடியல. ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு மோடில் வச்சாலும், இப்போ இந்த சைஸில் வச்சாலும் அது ஒரு இன்கன்வீனியன்ஸாக தான் தெரியுது. இங்கிட்ட வச்சாலும் ஒரு இன்கன்வீனியன்ஸாக தான் தெரியுது. ஸோ எனக்கு என்ன கேட்டால் அது வேஸ்ட்டு தான். அதை வந்து அவங்க வேறு எதுக்காவது யூஸ் பண்ணியிருக்கலாம். பெரிய ஒரு இதாக தெரியலை எனக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக் அன்பாக்சிங்கும் ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் மட்டும்தான். இந்த ஃபோனை பற்றி ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் அடுத்து வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபோனை நான் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிஸ்பிளே, அப்புறம் இதோட கேமரா. ஸோ கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ கிடையாது. இதை நான் வந்து ஃபுல்லாக ஒரு 1 month யூஸ் பண்ணிட்டு இதோட ஃபுல் ரிவ்யூ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இதுதான் இந்த ஃபேமஸ் கடுவாப்பள்ளி. இதுதான் இதோட சினிமேட்டிக் வீடியோ மோடு. உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த மோடில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் நல்லாயிருக்கும், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ப்ளர் ஆகிரும்.